அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் நண்பர்களே, இது உங்கள் நண்பன் வெப். தெரியாதவற்றை தெரிய வைப்பது. நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன். அதாவது பார்த்தீங்கன்னா, நேற்றிலிருந்து நிறைய நண்பர்கள் எனக்கிட்ட ஒரு கேள்வி. அதாவது சவுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் சவுதியில் இப்போ ஐஎம்ஓ வேலை செய்தில்ல, என்ன காரணம், ஏன் வேலை செய்தில்ல, அதை வேலை செய்ய வைக்கிறேன்னா என்ன பண்ணலாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய நண்பர்கள் கேட்டாங்க. அதுக்கு நான் அதிகபட்சமாக சொன்ன பதில் சில நேரம் சவுதி அரசாங்கம் ஏதோ ஒரு காரணத்தால் தடை பண்ணியிருக்கலாம். சவுதி அரசாங்க சட்டம் மிகவும் கடுமையானது. ஆகவே தடைப்பட்ட விஷயங்களை சவுதியில் இருக்கும்போது நீங்கள் யூஸ் பண்ண நினைக்காதீங்க. சில நேரங்கள் அது உங்களுக்கே பிரச்சனையை கொண்டு வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதிகமான நண்பர்களுக்கு நான் பதில் சொன்னேன். அது சொன்னதும் அது சரியாகத்தான் இருக்குது. அதாவது சவுதி அரசாங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ சவுதியில் இப்போ தீவிரவாதம் அதிகரிக்கிறதால, அதாவது ஒரு பள்ளிவாயிலுக்கு கொண்டு வைக்கிறது, இப்படி தீவிரவாத அச்சுறுத்தல் அதிகரிச்சிருக்கு இருக்கிறதால சவுதி அரசாங்கம் இப்போ இலவசமாக ஃப்ரீ கோல், அதாவது ஐஎம்ஓ, வாட்ஸ்அப், பைப்பர், இப்படி நிறைய ஏற்கனவே வாட்ஸ்அப், பைப்பர்லாம் தடை பண்ணியிருந்துச்சு. இப்போ எந்த ஒரு ஃப்ரீ கோலும் பேச முடியாதவாறு தடை பண்ணியிருக்கிறதா எனக்கு ஒரு தகவல். அதுக்கு ஆதாரபூர்வமாக சவுதியிலேருந்து ஒரு நண்பர் எனக்கு அந்த செய்தியை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்பியிருந்தாரு. அதனால் உறுதிப்படுத்திட்டு தான் இப்போ அந்த தகவலை சொல்கிறேன். இதுக்கு முன்னாடி யாரும் சொன்னாங்களா சொல்லலையா அப்படிங்கிறது தெரியல. நண்பன் வெப்புடைய கடமைக்காக சவுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தயவு செய்து சவுதி அரசாங்கம் தடை பண்ணின விஷயத்தை யூஸ் பண்ணாதீங்க. யூஸ் பண்ணீங்கன்னு சொன்னால் அதுக்கான தண்டனையை நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தான் நேரிடும். இது என்னுடைய அன்பான வேண்டுகோள். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இப்போ சவுதி அரகம் தீவிரவாத அச்சுறுத்தல் இருக்கிறதால சவுதி அரசாங்கத்துக்கு பள்ளிவாயிலுக்கு கொண்டு வைக்கிறதாலே, ஆகவே அந்த ஃப்ரீகோல் வாயிலாகத்தான் எல்லாமே இடம்பெறுகின்ற ஒரு சந்தேகத்தின் கண்ணோட்டத்தில் இப்போ சவுதி அரசாங்கம் ஃப்ரீகோலை தடை பண்ணியிருக்கு. அதுக்கு ஆதாரபூர்வமான நாம் அது இணையதளத்தில் அந்த செய்தியை எனக்கு ஒரு நண்பர் அனுப்பியிருந்தாரு. அதை நான் காட்டுறேன் பாருங்க. மேலே வாசி பாருங்க. சவுதி அரசு அதிரடி இலவச கோள்களுக்கு முற்றிலும் தடை. நாளுக்கு நாள் தீவிரவாதிகளின் அச்சுறுத்தல், மஸ்ஜிதுகளில் குண்டு வைப்பது என சவுதி அரேபியாவில் பல அதிர்ச்சி சம்பவங்கள் எல்லை மீறி சென்று கொண்டு இருக்கின்றது. நாட்டின் பாதுகாப்பு கருதி அனைத்தையும் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர அரசு அனுமதி பெற்ற சவா, மொபைலி, செயின் போன்றவற்றிகள் மட்டும்தான் இனி நீங்கள் கோல் செய்ய முடியும். இனி இலவச கோல் செய்ய முடியாது. ஐஎம்ஓ, பேஸ்புக் மெசஞ்சர் என இனி அனைத்திற்கும் தடைதான். மீறி ஏதாவது அரசுக்கு எதிராக முற்பட்டால் ஏர்போர்ட்டில் கைது செய்யப்படலாம். இது ஒரு இணைய செய்தி. ஆகவே இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நம்ம யோசிக்கிறத விட இது உண்மையாக இருக்கு அப்படின்னு யோசிக்கிறது தான் சிறந்தது அப்படின்னு நினைக்கிறேன். ஆகவே சவுதியிலிருந்து சவா, மொபைலி, ஜெயின் இதில் தவிர நீங்கள் பிரிகோல் பேசினா அதுக்கான தண்டனையை நீங்கள் பெற்றுக்கொள்வீங்க அப்படிங்கிறது உறுதி. ஆகவே பிரிகோல் பேசுறது நீங்கள் முற்றிலும் தடை செய்து கொள்ளுங்க. இது நண்பர்களிடத்தில் நண்பன் வெப்பின் இது அன்பான வேண்டுகோள். அதே போல இந்த தகவல் மற்ற நண்பர்களை சென்றடைகிறதுக்கு இந்த வீடியோ அதிகம் ஷேர் பண்ணுங்க. மற்ற சவுதியில் இருக்கக்கூடிய நண்பர்கள் தெரிந்து கொள்ளட்டும். இது எல்லாருக்கும் பயன்படக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, மற்றும் ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கும் வரை இப்போதைக்கு உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் நண்பன் சிராஜ் நகர் சாதிக்கேன். நன்றி நண்பர்களே.